அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு, 4ஆம் இடத்தில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8இல் சூரியன், புதன், குரு, 9இல் கேது, 10இல் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். 8இல் சூரியன், குரு, அடுத்து 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தாங்கள் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உறவில் கவனம் தேவை, எதிலும் நிதானம் தேவை. தேவையில்லாத தூர பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். வேலையாட்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்களால் தங்களுக்கு வீண் பழி சொற்கள் வரலாம். மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று அமைதியாக இருத்தல் வேண்டும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். செவ்வாய் தங்களுக்கு 5க்குரிய செவ்வாய் 7இல் இருப்பதால் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் கிடைக்கலாம். அதே நேரத்தில் மறைமுக வருமானமும் கிடைக்கும். ஆராய்ச்சி, காப்பீடு, வரித்துறை சார்ந்த பணிகளில் வெற்றி கிடைக்கும். திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும். 7இல் உள்ள செவ்வாய், 3இல் உள்ள ராகு உங்களுக்கு நடைபெறும் எதிர்மறை பாதிப்புகளை குறைத்து பாக்கியம் அதிகரிக்க செய்வார். தங்களுக்கு குரு பகவான் 8இல் மறைந்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பொறுமை இல்லாத பேச்சு இருக்கும். உடல் நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகலாம். உடல் நலனில் கவனம் தேவை. தேவையில்லாத மனக்கவலை ஏற்படலாம். தொழில் துறையில் முதலீடுகளில் கவனம் தேவை. இந்த நேரத்தில் அதிக முதலீடுகள் வேண்டாம். அகலக்கால் வைத்தல் வேண்டாம். ஆகவே கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை, பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.